மூர்த்தி, தலம், தீர்த்தம்னு முப்பெருமைகளை கொண்டது இந்த ராமேஸ்வரம். இந்த கோயில் உருவாகி 10 சதுர்யுகம் ஆனதா சொல்றாங்க. அதாவது நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 4 கோடி ஆண்டுகள் ஆகிறது. இதோ நாம ராமேஸ்வரம் கடற்கரையில இப்ப இருக்கோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற இந்த கடல், அலைகளே இல்லாத இந்த கடல் தான் அக்னி தீர்த்தம்னு சொல்லப்படுது. இந்த கடல் நீர் 2 லட்சம் மைல் சுற்றி சுழன்று வரதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த அக்னி தீர்த்தத்துல மூழ்கி எழுந்தா நாம செஞ்ச பாவங்கள் கழியறதா நம்மளுடைய இந்து மதம் சொல்லுது. விஞ்ஞானமா இருந்தாலும் மெய்ஞானமா இருந்தாலும் அதுல நாம எப்படி மனசை செலுத்துறோங்கிறத பொறுத்துதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்குது. முழு நம்பிக்கையோட இந்த அக்னி தீர்த்தத்துல மூழ்கி எழுந்து கோயிலுக்குள்ள இன்னும் 22 தீர்த்தங்கள் இருக்கு. அதுல எல்லாம் குளிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய பாவங்கள் போகிறது மட்டுமல்ல, இதுல ஒரு விஞ்ஞானம் இருக்கு. இத்தனை நீர்ல நாம நீராடிட்டு இறைவனை போய் சந்திக்கும் போது நமக்கு ஒரு விதமான அதிர்வுகளை உள்வாங்கிக்கிற சக்தி கிடைக்குது. ராமருடைய பாதம் பட்ட இடம், அவர் சிவனை வணங்கிய ஸ்தலம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி, சிவாய ஓம் நமச்சிவாய, கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி, ஹர ஓம் நமச்சிவாய. முக்கியமான 4 தலங்களா சொல்லப்படுற துவாரகாநாத், பூரி, கேதார்நாத், ராமேஸ்வரத்துல மத்த 3 வடக்குல இருக்கு. ராமேஸ்வரம் மட்டும்தான் தெற்குல இருக்கக்கூடிய ஆலயம். அது மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்க தலங்கள்ல 11 வடக்குல இருக்கு. தெற்குல இருக்கிற ஒரு ஜோதிர்லிங்க தலம் இந்த ராமேஸ்வரம். 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் 5 எழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரேல், அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. பஞ்சபூதங்களால பிறந்து அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையினால வளர்ந்து இந்த 5 எழுத்த வெறும் பஞ்சாட்சரமா மட்டும் ஓதிக்கிட்டு இருக்கிற பஞ்சபூதத்தால் ஆன பாவிகளே, இந்த பஞ்சபூதங்களும் நமக்குள்ள பஞ்சாட்சரமா இயங்கிக்கிட்டு வருதுங்கிற உண்மையை உணர்ந்து நமச்சிவாய அப்படின்னு நாம தியானிக்கும் போது அந்த 5 எழுத்துக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஓரெழுத்தான அந்த ஈசன் அஞ்சாதே அஞ்சாதேன்னு நம்ம மனசுங்கிற அம்பலத்துல வந்து ஆடுவானா.